Satyabhama Institute of Science and Technology, Chennai. போதைப் பொருள் கடத்தியதற்காக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் 2018ஆம் ஆண்டே 25 கோடி ரூபாய் போதைப் பொருளை வெளிநாட்டிற்கு கடத்தியது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன், செய்தி குறித்த முழுவதும். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவரது முக்கிய கூட்டாளியான சதா என்பவரை நேற்று மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் சென்னையில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில சென்னை மற்றும் திருச்சியில குடோன்களை நடத்தி அதன் மூலமாக பல்வேறு போதை வெளிநாடுகளுக்கு கடத்தி இருப்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஊட்டச்சத்து பொருட்கள் கடத்துவது போல பார்சல் மூலமாக வெளிநாட்டிற்கு கடத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது மூலமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் போதைப் பொருட்கள் கடத்தி இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை பெருங்குடியில் உள்ள குடோனில் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில கைது செய்யப்பட்ட முக்கிய கூட்டாளியான சதாவை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கிடிபிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் நடத்திய விசாரணையில 2018ஆம் ஆண்டு அவர் 25 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருளை கடத்தி இருப்பது தெரிய வந்திருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரி தரப்புல தெரிய வந்துள்ளது. மேலும் இதே போல 2019ஆம் ஆண்டும் 1.5 கோடி அளவிற்கு கடத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதுல இவர்கள் ஏற்கனவே இதே போல தொடர்ச்சியாக கடத்தி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருப்பதை அடுத்து இவர்களிடம் தற்போது சதா என்பவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இன்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வந்தது. அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது இந்த குடோனில் சோதனை மேற்கொண்டு வருவதால் அதில் கைப்பற்றி இருக்கும் முக்கிய ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இவர்கள் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை செய்துள்ளனர், எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இவர் கடத்தியுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வாய்ப்பிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.